विशुद्ध विज्ञान गणस्वरूपं विज्ञान विस्रारण बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये நமஸ்பாயை. இன்றைய தினம் ஸ்ரீ பஜகோவிந்தத்தினுடைய ஸ்லோகன் நம்பர் 22, 23 அண்டு 24 இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம். ஸ்லோகம், அதனுடைய பதச்சேதம், பிரதிபதார்த்தம், தாத்பரியம். கடைசியா நம்ம பார்த்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு பிறகு இந்த 22, 23, 24 இந்த ஸ்லோகங்களை பார்க்கலாம். கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன? ஸ்லோகம் நம்பர் 21. புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாகி முராரே அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம். அதனுடைய தாத்பரியம் என்ன? இறைவா, என்ன நீதான் காத்தருள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்லோகத்துல சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. எப்படி சொல்றார் அந்த ஸ்லோகத்துல அப்படின்னாக்கா, புனரபினா மறுபடியும், ஜனனம் இந்த பிறப்பானது இருக்கும். அதே மாதிரி புனரபி மறுபடியும், மரணம் இந்த இறப்பானது இருக்கும். அத போல புனரபி ஜனனி ஜடரே சயனம், மறுபடியும் அதே தாயின் வயிற்றுல படுத்து உறங்கக்கூடிய ஒரு நிலை, பிறப்பானது இருக்கும். அந்த தாயினுடைய வயிற்றுல படுக்கை தங்குதல் அப்படிங்கிறது இருக்கும். ஜடரே சயனம். பகுதுஸ்தாரே மிகவும் கடக்க முடியாததும், அதே மாதிரி அபாரே அதற்கு கரையே இல்லாததுமான, இக சம்சாரே இந்த வாழ்க்கையில், சம்சாரம்ங்கிற வாழ்க்கையில், ஹே முராரே, ஏ கிருஷ்ணா, கிருபையா உன்னுடைய தயைன்னு சொல்லக்கூடிய அந்த கருணையினாலே பாகி என்னை நீ காப்பாற்று அப்படிங்கிற மாதிரியான அந்த 21வது ஸ்லோகத்தை நாம பார்த்து முடிச்சிருந்தோம். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாகி முராரே அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நாம பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து நாம இன்றைய தினம் பார்க்கக்கூடிய ஸ்லோக நம்பர் என்ன? 22, 22வது ஸ்லோகம். அந்த 22வது ஸ்லோகம் என்ன? ரத்யா கற்பட விரச்சித கந்தஹ புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்தஹ யோகி யோக நியோஜித சித்தோ ரமதே பாலோன் மத்தவதேவ. ரத்யா கற்பட விரச்சித கந்தஹ புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்தஹ யோகி யோக நியோஜித சித்தஹ ரமதே பாலோன் உன்மத்த வதேவ. இப்ப பாருங்க, இதனுடைய பதச்சேதம் எப்படி அப்படின்னாக்கா, அதாவது ரத்யா கற்பட விரச்சித கந்தஹா, ஒரே பதம். ரத்யா கற்பட விரச்சித கந்தஹா புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்தஹ புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்தஹ. அடுத்தது யோகி, தென் யோக நியோஜித சித்தஹா ரமதே பால உன்மத்தவது ஏவ அப்படிங்கிறது உன்மத்தவது பிளஸ் ஏவ. இது பதச்சேதம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, இதுல இருந்து கிரியாபதத்தை எடுக்க போறோம். ரமதே, ரமதேனா என்ன அர்த்தம்னாக்கா, இது ஆத்மநேய பதம். சம்ஸ்கிருதத்துல கிரியாபதங்கள் 3 விதமான நிலையில படிக்கப்படுறது. பரஸ்மை பதம், ஆத்மநேய பதம், உபயபதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரஸ்மை பதம்னா என்னன்னாக்கா, பிறருக்காக பண்ணும் பொழுது பரஸ்மை பதம். ஆத்மநேய பதனாக்கா தனக்காக பண்றது. உபயபதனா அந்த தாத்துவானது ஆத்மநேய பதமாகவும் பிரயோகிக்கலாம், பரஸ்மை பதமாகவும் பிரயோகிக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியது உபயபதம். இது ரமதே, இது என்னது? ஆத்மநேய பதம். தனக்குத்தானே
மகிழ்ச்சி அடைகிறான் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். ரமதேன தனக்குத்தானே மகிழ்ச்சி அடைகிறான், தனக்குத்தானே மகிழ்ச்சி அடைகிறான். அப்படின்னாக்கா யாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பாருங்க, முதல்ல எங்க நம்ம தொடங்குறோம் அப்படின்னாக்கா யோக நியோஜித சித்தா. இப்போ பதச்சேதம் பிரிக்கும் பொழுது அங்க அந்த ஸ்லோகத்தில் இருக்கிற பதங்களை ஆர்டரா பிரிச்சிடுறோம். ஆனா ஸ்லோகமா நம்ம அன்வயம் பண்ணும் பொழுது எங்கேருந்து தொடங்குறோம்? யோக நியோஜித சித்தா அப்படிங்கிறத நாம எடுக்கிறோம். யோக நியோஜித சித்தகான்னு என்ன அர்த்தம்னாக்கா யோகத்துல இணைக்கப்பட்ட உள்ளத்தை உடையன்னு அர்த்தம். நம்மளுடைய உள்ளமானது எதனோட இணைக்கப்பட்டிருக்கு? யோகத்துல இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப நமது உள்ளமானது யோகத்துல இணைக்கப்பட்ட நம்ம யாரு? யோகின்னு அர்த்தம். எவனொருவன், நம்ம மாத்திரம் இல்ல, எவனொருவன் யோகத்துல இணைக்கப்பட்ட உள்ளத்தை உடையவனா இருந்துருக்கானோ அவன் யாரு? யோகி. அப்ப யோகியானவன் ரத்யா கற்பட்ட விரச்சித கந்தா. ஓ, தெருவில் இருக்கக்கூடிய கந்தலான ஆடை அதை உடுத்தின்னு இருப்பான். மேலும் என்ன சொல்றாருனாக்கா புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்தகா. பந்தகனா வழி, பாதை. இப்போ புண்ணியம் பாபம் ரெண்டும் இல்லாத தனி வழியை பின்பற்றுவான். யாருனாக்கா யோகி. யோகி எப்படி இருப்பான் தெரியுமா? பித்தனை போல இருப்பான். சுவாமி இங்க என்ன காண்பிக்கிறார்? யோகி அப்படிங்கிறவன் எப்படி இருப்பான் தெரியுமா? பித்தனை போல இருப்பான். அந்த பித்தன் எப்படி இருப்பான்? தெருவில் கிடைக்கக்கூடிய அந்த கந்தல் துணியெல்லாம் உடுத்தின்னு இருப்பான். இந்த புண்ணியம் பாபம் அப்படிங்கிற ரெண்டுமே இல்லாத தனி வழியை பின்பற்றுவான். அவன் தான் யோகி. அவன் எப்படி இருப்பான்? யோக நியோஜித சித்தகா, யோகத்தில் இணைக்கப்பட்ட உள்ளத்தை உடையவன் அவன் தான் யோகி. அந்த யோகி எப்படி இருப்பான்? பித்தனை போல இருப்பான்னு சொல்ற. சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்? என்ன பண்ணுவான்? பின்பற்றுவான்னாக்கா புண்ணியம் பாபம் ரெண்டும் இல்லாத தனி வழியை பின்பற்றுவான். மேலும் பாருங்க, ரத்யா கற்பட விரச்சித கந்தகா, தெருவில் கிடைக்கக்கூடிய கந்தல் துணியை கட்டின்னு இருப்பான். மேலும் பாருங்க, பால உன்மத்தவது ஏவ, அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? பாலகா. பாலகனா குழந்தை, ஒரு சின்ன குழந்தை போலவும் அவன் தான் பித்தனை. உன்மத்தகன பித்தன். அந்த பாலன் போலவும், அதாவது குழந்தை போலவும் பித்தன் போலவும் ரமதே, தனக்குத்தானே மகிழ்ச்சி அடைக்கிறான். பாருங்கோ, அப்பதான் யோகி. அந்த யோகி யார மாதிரி இருப்பான்? பாலனை போலவும் பித்தனை போலவும் இருப்பான். ஓ, ஆண்டவனிடத்துல நம்மளோட உள்ளத்தை நோக்கி செலுத்தி உலகத்தெல்லாம் மறந்து போற யோகியானவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? தெருவில் கிடைக்கக்கூடிய கந்தல் துணியை அணிஞ்சிப்பான். அவனுடைய செயல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? இது புண்ணியமா பாபமா, ஆச்சாரமா அனாச்சாரமா அப்படிலாம் இந்த பகுத்தறிய முடியாதபடி ஒரு தனி முறையா இருக்கும். அவனுடைய சிஸ்டமே பார்த்தீங்கன்னா எதுலையுமே இருக்காது. தனி அது ஒரு முறையா இருக்கும். அத்தகைய யோகிகள் என்ன எப்படி இருப்பானாக்கா குழந்தைகள் போலவும் இருப்பா, பித்தர்களை போலவும் என்ன பண்ணுவா? மகிழ்ச்சியிலேயே திளைத்திருப்பார்களாம். யோகிங்கிறவன் எப்படி இருப்பான்? பித்தனை போல இருப்பான்பா. அவளுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது அவ அப்பேற்பட்ட மகிழ்ச்சியில திளைத்திருப்பாள். அவ யோக நியோஜித சித்தகா, யோகத்தில் இணைக்கப்பட்ட உள்ளத்தை உடைய யோகி. யோகியானவன் ரத்யா கற்பட விரச்சித கந்தகா, தெருவில் கிடைக்கக்கூடிய கந்தல் துணியெல்லாம் கட்டின்னு இருப்பான். புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்தகா, புண்ணியம் பாபம் ரெண்டும் இல்லாத ஒரு ஆச்சாரமும் இல்லாம அனாச்சாரமும் இல்லாம புண்ணியமும் இல்லாம பாவமும் இல்லாம இப்படி நாம பகுத்தறிய முடியாதபடி ஒரு தனி முறையா இருக்கும். அத்தகைய யோகிகள் பால உன்மத்தவது ஏவ ரமதே, இல்லையா? குழந்தைகள் போலவும் யோகிகள் குழந்தைகள் போலவும் பித்தர்களை போலவும் என்ன பண்ணுவானாக்கா மகிழ்ச்சியிலேயே திளைத்திருப்பார்கள் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகம். ரத்யா கற்பட்ட விரச்சித கந்தஹ புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்தஹ யோகி யோக நியோஜித சித்தஹ ரமதே பாலோன் மத்தவத்தேவ அப்படிங்கிறது 22வது ஸ்லோகம். அதை தொடர்ந்து நான் பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 23. 23வது ஸ்லோகம் என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ நம்ம கிட்ட சொல்றார் சுவாமி, நான் யார் அப்படிங்கிறத கொஞ்சம் நீ நினைச்சு பாருப்பா.
அப்படிங்கிறத நினைவூட்டுறதுக்காக இந்த ஸ்லோகத்தை நமக்காக கொடுக்கிறார். என்ன என்ன ஸ்லோகம் அது அப்படின்னாக்கா, கஸ்துவம் கோகம் குத ஆயாதா காமே ஜனனி கோமே தாதா இதி பரிபாவய சர்வமசாரம் விஸ்வம் த்யக்த்வா ஸ்வப்ன விசாரம். கஸ்துவம் கோகம் குத ஆயாதா காமே ஜனனி கோமே தாதா இதி பரிபாவய சர்வமசாரம் விஸ்வம் த்யக்த்வா ஸ்வப்ன விசாரம். அப்படிங்கிறது ஸ்லோகம் 23வது ஸ்லோகம். இதனுடைய தாத்பரியம் என்ன? நான் யார் அப்படிங்கிறத நினைச்சு பாருன்னு சொல்றார் நம்மளிடத்துல. எப்படி பதச்சேதம்? கஹா துவம் கஹா அகம் குதஹ ஆயாதஹ கா மே ஜனனி கஹா மே தாதஹ இதி பரிபாவய சர்வம் அசாரம் விஸ்வம் த்யக்த்வா ஸ்வப்ன விசாரம் இது பதச்சேதா. என்ன அர்த்தம்? துவம்னா என்ன? நீன்னு அர்த்தம். துவம்னா நீ. கஹாத்வம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ யார்? கஹாத்வம்னா நீ யார். அகம் கஹா, நான் யார். கஹாத்வம் நீ யார். கஹா அகம், நான் யார். குதஹா ஆயாதா, நம்ம எங்கிருந்து வந்தோம். நீ எங்கிருந்து வந்திருக்க, நான் எங்கிருந்து வந்திருக்கேன். மே மேனா என்னுடைய. ஜனனி ஜனனினா தாய். கா எவள். மே என்னுடைய. தாத்தா தாத்தான தந்தை. கஹா யார். இதி என்று இந்த விஸ்வம், விஸ்வம்னா உலகை, ஸ்வப்ன விசாரம், ஸ்வப்னா கனவு, விசாரம்னா அதை பத்தி பேசுறது. இந்த விஸ்வம் உலகை ஸ்வப்ன விசாரம் கனவு பேச்சாக த்யக்த்வா, த்யக்த்வானா விட்டு விட்டு, சர்வம் சர்வம்னா எல்லாத்தையும் அனைத்தையும், அசாரம் அசாரம்னா என்ன? சாரம் அசாரம். சாரம்னா இது சொல்லுவா இல்லையா, சாரம் இல்லாததாக இல்லையா, சாரமற்ற பொருள் என்று முடிவு செய்வாயாக பாவைய அப்படிங்கிற. இது இந்த உலகன்றது கனவு பேச்சாக ஒதுக்கிட்டு சர்வம் அனைத்தையும் சாரமில்லாததாக எண்ணுவாயாக சொல்றார். கஸ்துவம் கோகம் குதாயாதா காமே ஜனனி கோமே தாத்தா. அப்பா நீ யார், நான் யார், நம்ம எங்கிருந்து வந்தோம், என்னுடைய தாய் யாரு இல்லையா, என்னுடைய தந்தை யாரு என்று விஸ்வம் இந்த உலகை சொப்ன விசாரம் இந்த கனவு பேச்சாக த்யக்த்வா அதெல்லாம் விட்டுட்டு சர்வம் அசாரம் பாவைய எல்லாத்தையும் சாரமில்லாததாக எண்ணுவாயாக சொல்றார். நீ யார், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், என் தாய் யாரு, என் தந்தை யாரு, இதெல்லாம் கனவு காட்சி போன்று என்ன மாயை அல்லவா எல்லாமே என்று என்ன பண்ண சொல்ற, உன் மனதில் பாவனை செய்து இந்த உலகம் சாரமற்ற பொருள் அப்படிங்கிறத நீ முடிவு செய். நான் யார் என்று நினைத்து பார்ன்றத சொல்லுவதற்காக இந்த ஸ்லோகத்தை நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். கஸ்துவம் கோகம் குத ஆயாதா காமே ஜனனி கோமே தாதா இதி பரிபாவய சர்வமசாரம் விஸ்வம் த்யக்த்வா ஸ்வப்ன விசாரம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தில் அழகாக காண்பிச்சு கொடுக்குற. நீ யாரு, நீ யாரோ, நான் யாரோ, எங்கிருந்து வந்தேனோ, தாய் தந்தையர் யாரோ இல்லையா, இன்று கனவுக்கு ஒப்பான இந்த உலகை இல்லையா விலக்கி தள்ளிட்டு எதுவும் சாரமில்லாதது அப்படிங்கிறத என நீ நினைப்பாய் இல்லையா, நான் யார் என்று நினைத்துப்பார் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம்லாம் காண்பிச்சு கொடுக்குறார். கஸ்துவம் கோகம் குத ஆயாதா காமே ஜனனி கோமே தாதா இதி பரிபாவய சர்வமசாரம் விஸ்வம் த்யக்த்வா ஸ்வப்ன விசாரம் அப்படிங்கிறது 23வது ஸ்லோகம். அதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறது ஸ்லோகம் நம்பர் 24, 24வது ஸ்லோகம். அது என்ன ஸ்லோகம்?
அதனுடைய தாத்பரியம் என்னன்றதை பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தின் மூலமாக இந்த உலகானது, உலகம் இல்லை, எல்லாமே சர்வம் விஷ்ணுமயம் அப்படிங்கிறது நமக்கு சொல்ல போறார். இந்த 24வது ஸ்லோகம் மூலமா என்ன சொல்ல போறார்? எல்லாமே விஷ்ணுமயம் தான்ப்பா அப்படிங்கிறத நமக்கு காண்பிச்சு கொடுக்க போறார். துவயிமயி சான்யத் த்ரைகோ விஷ்ணு வியர்த்தம் குப்யசி மைய சகிஷ்ணு சர்வஸ்மின்னபி பஷ்யாத்மானம் சர்வத்ரோத்ஸ்ருஜ பேதஜானம். துவயிமயி சான்யத் த்ரைகோ விஷ்ணு வியர்த்தம் குப்யசி மைய சகிஷ்ணு சர்வஸ்மின்னபி பஷ்யாத்மானம் சர்வத்ரோத்ஸ்ருஜ பேதஜானம் பேதாஜானம் அப்படிங்கிறது 24வது ஸ்லோகம். இதனுடைய பதச்சேதம் எப்படி? மயி துவயி மயி அந்யத்ர ச அந்யத்ர ச ஏகஹ விஷ்ணுஹு மயி அகிஷ்ணுஹு வியக்தம் குப்யசி மயி அகிஷ்ணுஹு சர்வஸ்மின் அபி பஷ்யாத்மானம் பஸ்ய ஆத்மானம் சர்வத்ர உத்ஸ்ருஜ பேதஜானம் பேதாஜானம் அப்படிங்கிறது பதச்சேதா. இதில் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, எல்லாமே விஷ்ணுமயம்தான், சர்வம் விஷ்ணுமயம் அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுக்குறார். எப்படி அப்படின்னாக்கா, அதாவது ஒரு பதமா நம்ம பிரிச்சோம் இல்லையா, அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம்னு கொடுக்கிறார் பாருங்க. துவயி உன்னிடமும், மயி என்னிடமும், அந்யத்ர வேறு இடத்திலும் இல்லையா. துவயினா உன்னிடமும், மயி என்னிடமும், அந்யத்ர வேறு இடங்கள் எல்லாமே, ஏகஹா ஏகஹான ஒரே, விஷ்ணுஹு விஷ்ணுதா. விஷ்ணுனா என்ன அர்த்தம்? விஷ்ணுன்ற பதத்துக்கு சர்வவியாபி இத்யர்த்தः. விஷ்ணுங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? சர்வவியாபி, எங்கும் நிறைந்திருக்கிறார். மயி என்னிடம், அகிஷ்ணுஹு அப்படின்னா பொறாமை கொண்டு, வியர்த்தம்னா வீணாக, குப்யசி நீ கோபப்படுகிறார், சர்வஸ்மின் அபி எல்லாவற்றிலும், ஆத்மானம் தன்னையே பார். பின்னாடி சொல்ல போறார், இந்த பகவத்கீதையில வரும், ஆத்மவத் சர்வபூதேஷு யஹா பஷ்யதி ஷஹா பஷ்யதி. இந்த கண்ணுடையோர் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் வரும். முகத்துல கண் இருக்கிற எல்லாருமே பார்க்கறதுக்கு தகுதியானவாளானா கிடையாது, அது புண்ணியன்பர்னு சொல்லுவார். எப்படி பார்க்கணும் மற்றவாளை? அந்த பார்வைங்கிறது எப்படி இருக்கணும்னாக்கா, ஆத்மவத் சர்வபூதேஷு யஹா பஷ்யதி ஷஹா பஷ்யதி. தன்னை போல மற்றவாளுக்கும் ஒரு ஆத்மா இருக்கு, தனக்குள்ள மாத்திரம்தான் ஆத்மா இருக்குன்னு நினைச்சிட்டு மற்றவாளிடத்துல ஆத்மா இல்லைன்ற மாதிரி பார்க்க கூடாது. பகவான் பகவத்கீதையில் அழகா காண்பிச்சு கொடுக்கிறார், ஆத்மவத் சர்வபூதேஷு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளிடத்திலும் ஒரு ஆத்மா இருக்கு. அப்படி தன்னை போல எல்லாரையும் பாவிக்கிறவன் தான் எவன் பார்க்கிறானோ அவனே பார்ப்பதற்கு தகுதியானவன்ற மாதிரி சொல்லி கொடுக்கிறார். அதேதான் வள்ளுவனும் கொடுப்பான். அந்த மாதிரி இங்க பாருங்க அழகா காண்பிச்சு கொடுக்கிறார். என்னன்னாக்கா, சர்வஸ்மின் அபி எல்லாவற்றிலும், ஆத்மானம் தன்னையே பஷ்ய பார். அதே மாதிரி சர்வத்ர, சர்வத்ர எல்லா இடத்திலும், வேதஞானம் இந்த பிரித்து பார்க்கும் எண்ணத்தை, உத்ஸ்ருஜ உத்ஸ்ருஜன விட்டு விடுன்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துல என்ன இருக்கு அப்படின்னாக்கா, உத்ஸ்ருஜ உத்ஸ்ருஜன என்ன அர்த்தம்? விட்டுடுன்னு அர்த்தம். எதை விட சொல்றார்? பேதஞானம் பிரித்து பார்க்கக்கூடிய அந்த எண்ணத்தை விட்டுட்டு, அப்பா வீணா கோவப்படுறத எல்லாத்தையும் நிறுத்திட்டு எல்லா இடத்திலும் தன்னையே பார் இல்லையா. ஏன்னா விஷ்ணு எல்லாம் ஒரே விஷ்ணு தான்.
நிறைந்து இருக்கிறார், ஒரே இடத்துல இருக்கார். என்னிடம் இருக்கார், உன்னிடம் இருக்கார், எல்லா இடத்துலும் இருக்கார். அதனால அவருக்கு விஷ்ணுன்னு பேரு. விஷ்ணுன்னு ஏன் பேரு? சர்வவியாபி. சர்வவியாபின்னு சொல்லிட்டாலே இங்க இருக்காளா அங்க இருக்காளா இங்க இல்லை அதெல்லாம் கிடையவே கிடையாது. எவ்ரிவேர்னு அர்த்தம். சர்வத்ர அப்படின்னா எவ்ரிவேர், இல்லாத இடமே இல்லை இல்லையா? ஒரு குருவின் இடத்துல ஒரு சிஷ்யன் பாடம் கத்துக்கிறதுக்காக காசிக்கு போவான். எதுக்கு? வித்யாபியாசார்த்தம், வித்தியை கத்துக்கிறதுக்காக அந்த குருவின் இடத்துல போவான். அப்ப அந்த குரு அந்த சிஷ்யனுக்கு ஒரு பரீட்சை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேள்வியை கேட்பார். என்ன கேட்பார்? வத்ச தேவஹா குத்ராஸ்தின்னு கேட்பார். கடவுள் எங்கப்பா இருக்கார் அப்படின்னு கேட்பார். அதுக்கு அந்த சிஷ்யன் சொல்லுவான், குருஹோ தேவஹா குத்ர நாஸ்தி அப்படின்னு கேட்பார். பிரமிச்சு போயிடுவார் இல்லையா? கடவுள் எங்க இருக்காருன்னு கேட்கிறார். அவன் என்ன பதில் சொல்றான்? கடவுள் எங்க இல்ல அப்படின்னு. உடனே அந்த மாதிரி சிஷ்யன் தான் தனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த சிஷ்யனுக்கு பாடம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்படியான ஒரு நிறைய மோட்டிவேஷன் கதையில நிறைய சொல்லுவா நம் முன்னோர்கள். அந்த மாதிரி விஷ்ணுன்னா என்ன அர்த்தம்? சர்வவியாபி, எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கக்கூடிய. உன்னிலும் இருப்பார், என்னிலும் இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அதனால பொறாமை அப்படிங்கிறத கொள்ளாம, வீணா கோபப்படாம, எல்லாவற்றிலும் தன்னையே பார், எல்லா இடத்திலும் பிரித்து பார்க்கும் எண்ணத்தை விட்டு விடு இல்லையா? உன்னிடத்திலும் என்னிடத்திலும் மற்ற எல்லா இடத்திலும் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆகிய பரமாத்மா பரவி இருக்காருப்பா. நீ வீணா என்னிடம் பொறாமை கொண்டு இல்லையா என்னை பார்த்து கோபப்படுறதுல என்ன பிரயோஜனம் இல்லை. நீ என்ன பண்ணும்? அகம் பிரம்மாஸ்மி என்றபடி எல்லா இடத்திலும் உன்னையே பார். அப்பொழுது நீ நான் அப்படிங்கிற பேதம், அந்த பேத ஞானம் அகன்று விடும் அப்படிங்கிறத இங்க நமக்கு அழகா காண்பிச்சு கொடுக்கிறார். துவயிமயி சான்யத்ரைகோ விஷ்ணு வியக்தம் குப்யசி மைய சகிஷ்ணு சர்வஸ்மின்னபி பஷ்யாத்மானம் சர்வத்ரோத்ஸ்ருஜ பேதாஞானம் அப்படிங்கிறது 24வது ஸ்லோகம். இந்த 24வது ஸ்லோகம் என்ன சொல்றார்? எல்லாம் விஷ்ணுமயம் அப்படிங்கிறார். அதே மாதிரி 23வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றார்? நான் யார் அப்படிங்கிறத நினைச்சுப்பாருன்னு நமக்கு நினைவூட்டுறார். அதே மாதிரி அதற்கு முன்னாடி ஸ்லோகத்தை என்ன பார்த்தாரு? யோகி எப்படி இருப்பான்? பித்தன் போல இருப்பான் அப்படிங்கிறத நமக்கு அழகா காண்பிச்சு கொடுக்கிறது தான் இன்றைய தினத்திற்கான 3 ஸ்லோகங்கள். இப்படியாக நாம இன்றைய தினம் 3 ஸ்லோகம் தெரிஞ்சிடும். என்னென்ன? ரத்யா கற்பட விரச்சித கந்தா புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்தா யோகி யோக நியோஜித சித்தா ரமதே பாலோன் மத்தவதேவ அப்படிங்கிறது 22வது ஸ்லோகம். அதன் மூலமா என்ன சொல்ற? யோகி பித்தனை போல இருப்பான் அப்படிங்கிறத நமக்கு அதுல அழகா காண்பிச்சு கொடுக்கிறார். அடுத்தபடி என்ன? கஸ்துவம் கோகம் குதாயாதா காமே ஜனனி கோமே தாத்தா இதி பரிபாவய சர்வமசாரம் விஸ்வம் தியக்த்வா ஸ்வப்ன விசாரம். நான் யார் என்று நினைச்சுப்பார் அப்படிங்கிறத நமக்கு நினைவூட்டுறது இந்த 23வது ஸ்லோகம். அதை தொடர்ந்து 24வது ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா, எல்லாம் விஷ்ணுமயம். என்ன அர்த்தம்? துவயிமயி சான்யத்ரைகோ விஷ்ணு வியக்தம் குப்யசி மைய சகிஷ்ணு சர்வஸ்மின்னபி பஷ்யாத்மானம் சர்வத்ர உத்ருஜ பேத ஞானம். பேத ஞானத்தை விட்டுடு. நீ நானெல்லாம் பிரிச்சு வேற வேறன்னு பார்க்காத, எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் விஷ்ணுமயம்தான் அப்படிங்கிறத நமக்கு இந்த ஸ்லோகம் மூலமா அழகா காண்பிச்சு கொடுத்துருக்கார். ஸோ இதோட இன்றைய தினத்திற்கான 3 ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சிடும். இது வரைக்கும் பாருங்க 24 ஸ்லோகம் வரைக்கும் கடந்து வந்தாச்சு. முதல் ஸ்லோகம் ஆரம்பிச்சு அதுல 24வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னும் இதுல ஒரு 6 ஸ்லோகம் இருக்கு. நாளைய தினம் நமக்கு வகுப்பு இருக்கு. ஸோ இன்றைய தினத்திற்கான வகுப்பை நம்ம முதல்ல முடிச்சிடறோம். யாரும் குரூப்ல இருந்து போக வேண்டாம். உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. முதல்ல நம்ம கிளாஸ் ரெக்கார்டிங்ஸை முடிச்சிடலாம். ஸோ இன்றைய தினத்திற்கான 3 ஸ்லோகங்களை பார்த்துட்டோம். தாசன் தன்யவாதா. அப்படியே எல்லாம் லைன்ல இருங்கோ. ரெக்கார்டிங் மாத்திரம் கட் பண்ணி